யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, வாசியுங்க. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆமென் சொல்லுவாங்க. ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானுடைய மகிமை வரும் பொழுது அவர் எப்படி நடத்துவாரா? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவாராமே. உங்களையும் என்னையும் கூட பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும் பொழுது, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய கண்களை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும். உங்களுடைய கரங்களை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும். உங்களுடைய சிந்தனையை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும். உங்களுடைய கால்களை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும். உங்களுடைய செவிகளை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும். சத்தத்துக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களுடைய ஸ்தோத்திர வாய் வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும். அப்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்யும் பொழுது அவரே நமக்கு ஒவ்வொரு காரியத்தையும் போதித்து நடத்த வல்லமை உள்ளவர். சத்தத்துக்கு ஆமென். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு காரியத்தையும் பரிசுத்த ஆவியானதான் நமக்கு போதித்து நடத்த வேண்டும். யாருக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு இன்றைக்கு இருக்கிறது? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள்.